Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு தேர்வு இது லாஸ்ட் இயர் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் 2024 நடந்த கொஷின் பேப்பர். ஸோ ஓல்டு சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரு பேட்டர்னுக்காக அதே மாதிரி அதில் இருக்கிற கொஷின்ஸ் ஏதாவது ரிப்பீட்டடாக வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்காகவும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓவரால் 100 மார்க்ஸில் வந்து 14 மதிப்பெண் வந்து 1 மார்க். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து இது அப்படியே இந்த சிலபஸ் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஐ மீன் இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 14 மார்க்ஸ் 1 மார்க்ஸ். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாடலோட 4 வரிகளை கொடுத்துட்டு அதிலிருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. இது வந்து பலவுள் தெரிகலை. இப்போ நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய இயல் வைஸ் நீங்கள் வந்து பலவுள் தெரிகை எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சிலபஸ் மாறி இருக்கு இல்லையா, அதாவது நமக்கு இயலில் வந்து சில கவிதை பிழையெல்லாம் மாற்றிருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய பலவுள் தெரிக சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பாடலை படித்து வினாக்களுக்கு விடை தருக 12, 13, 14, 15 இந்த பாடலுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் நமக்கு கேட்டிருப்பாங்க. இந்த 4 கொஷின்ஸும் 1 மார்க் கொஷின்ஸ் 14 மார்க்ஸ் வரும். அடுத்து பகுதி 2 பார்த்திங்கன்னா மதிப்பெண் 18, 4 into 2 8 மார்க்ஸ். 2 மதிப்பெண் விடைக்கேற்ற வினா அமைக்க. மோஸ்ட்லி வந்து 16th கொஷின் வந்து நமக்கு வந்து விடை கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரியான வினா வந்து நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மற்ற கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இப்போ நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய குறுவினா சிறுவினா நெடுவினா ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இம்பார்ட்டண்ட் கொஷின் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி புக் பேக் எக்ஸசைஸில் ஒரு இயர்லேயும் இப்போ வந்து ஒரு கடிதம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. இப்போது நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணது எதுக்காகனா மேக்ஸிமம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் அந்தந்த இயலில் இருக்கக்கூடிய கடிதத்தை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் படிச்சிருங்க. குறுவினா சிறுவினா நெடுவினாவும் நம்ம வந்து லாஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது ரிப்பீட்டடாக வந்திருக்கா. அதே மாதிரி நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் நம்ம ஃபஸ்ட்டு மிட்டம் வச்சு நம்ம ஓரளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மார்க் பண்ணியிருப்போம். பிரிவு 2 பார்த்திங்கன்னா 5 into 2 10 மதிப்பெண். இது வந்து இந்த மொழியை ஆள்வோம் மொழியோட விளையாடில் இருக்கக்கூடிய அந்த 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகும். ஸோ ஒரு இயல் பின்னாடி இருக்கக்கூடிய மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடில் இருக்கிற 1 மார்க்ஸை ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். ஏன்னா 1 மார்க்ஸ் வந்து அந்தளவுக்கு நம்ம ஈஸி, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், அவ்வளோ அதிகம் வந்து ஹார்ட் ஒர்க்லாம் போட வேண்டாம். இப்போ நெடுவினாக்கெலாம் பார்க்குற டைமுக்கு நம்ம 1 மார்க்ஸை ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரியான 1 மார்க்ஸில் நம்ம வந்து ஒரு மார்க் கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு டார்கெட் நீங்கள் வச்சுக்கணும். எல்லா சப்ஜெக்ட்லேயுமே 1 மார்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. அதனால் அந்த 1 மார்க்ஸை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஈஸியாக படித்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பார்ட் எதுனா 1 மார்க்ஸை. ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணாதீங்க. அதில் இருக்கக்கூடிய எதெல்லாம் வந்து பார்க்கணும் 1 மார்க்ஸில் இந்த இலக்கணம் இது மொழி ஆள்வோம் மொழியோட விளையாடில் இருக்கக்கூடிய கலைச்சொல் அறிவோம்லாம் கண்டிப்பாக வரும். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பகுதி 3 பார்த்திங்கன்னா 18 மதிப்பெண். ஏதேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்க 2 into 3 6 மார்க்ஸ். சரிங்களா. ஸோ இதில் வந்து நமக்கு 31 பார்த்திங்கன்னா உரை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் வந்து பேராகிராஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரிவு 2 எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்க 2 into 3 6 மார்க்ஸ். இதில் மனப்பாட பாடல் என்னவோ இப்போ நியூ சிலபஸில் இருக்க மனப்பாட பாடலில் கண்டிப்பாக தரோவாக பார்த்துக்கோங்க. அதோட 3 மதிப்பெண் நமக்கு அதில் மிஸ் பண்ணாமல் ஐ மீன் 1 மார்க் கூட குறையாமல் நம்ம எடுக்கணும். அடுத்து எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்க. சரிங்களா. அதாவது நம்ம நியூ சிலபஸில் என்ன இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. பகுதி 4 பார்த்திங்கன்னா மதிப்பெண் 25 5 into 5 நயம் பாராட்டுக. இது வந்து மொழியை ஆள்வோம்ல இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. அல்லது கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க நிகழ்வை நயத்துடன் எழுதுகன்னு சொல்லிட்டு. அடுத்தது ஜென்ரல் இந்த கடிதம் மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் எனும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக. அல்லது உணவு விடுதியொன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுகளுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதுக. கடிதம்க்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வரக்கூடிய பார்ட் என்னது, காட்சியை கண்டு கவினுரை எழுதுக.
அடுத்தது நூலக உறுப்பினர் படிவம், உறுப்பினர் அதாவது படிவம் நிரப்புதல் அது கொடுத்துருக்காங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மொழிபெயர்க்க கம்பல்சரி வரும். ஸோ மொழிபெயர்க்க நம்ம மொழியாழ்வும் மொழியோடு விளையாடல பின்னாடியே இருக்குது, அதை பார்க்கலாம். இல்லைனா சாய்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து பகுதி 5 பார்த்திங்கன்னா 24 மதிப்பெண் 8 மார்க். அது நெகிழி பைகளின் அதாவது நமக்கு வந்து கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம நிற்காதற்கு தகவல் இருக்கும் பார்த்தீங்களா, உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. ஸோ எது வந்து நம்ம எதெல்லாம் இம்பார்ட்டண்ட், அந்த மாதிரி விரிவானம் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட், அதெல்லாம் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை ஃபுல்லாகவே தரோவாக படிச்சுக்கோங்க. கட்டுரை பார்த்திங்கன்னா இதில் சான்றோர் வளர்த்த தமிழ் அதை கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. ஸோ நம்ம இது வந்து ஓல்டு சிலபஸ் கொஷின் பேப்பர், எல்லாம் கவனிச்சுக்கோங்க. ஓல்டு சிலபஸ் கொஷின் பேப்பர் இது பேட்டர்னுக்காக அதே நியூ இயர் சிலபஸில் இதில் எதெல்லாம் கவர் ஆகுதோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் பிழை இல்லாமல் எழுத பாருங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.